சபைக்கு வராத பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை சத்துரு நம்முடைய இருதயத்தில் கவனிப்பாய் உன் கண்களை பார் அப்படின்னுவான். பார், அவன் சபைக்கே வரல, அந்த பொண்ணு சபைக்கே வரல, அந்த பொண்ணு வாழ்க்கை எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு பார். அந்த பையனுடைய கையின் பிரயாசம் எவ்வளோ ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கு பார். அவன் எப்பேற்பட்ட மாடிகளை கட்டி எல்லைகள் விரிவாகுது பார். அவங்க குடும்பம் திட்டமிட்டது உடனே நடக்குது பார். பாருங்க, இந்த காரியங்கள் எல்லாம் சத்துரு அழகா இவங்களை திசை திருப்பி பார்க்க வைத்து சொல்ல வைப்பா, நான் சபைக்கு போய் அப்போ எனக்கு என்ன பலன் வந்தது ஆண்டவரே. ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட காரியங்கள் அவங்களுக்கு நடக்குது, வாய்க்குது, அவங்க இஷ்டப்படி வாழ்றாங்க, அவங்களுக்கு நன்மை நடக்குது, அவங்க விரும்பின காரியங்கள் எல்லாம் செயல்படுது. இதையெல்லாம் பாருங்க நமக்குரியது அல்ல. நான் சொல்றேன், அவனுடைய வாழ்க்கை வாய்க்கலாம், நடக்கலாம், கட்டப்படலாம், விரிவாக்கப்படலாம். ஆனால் ஒரு மகிமை அவர்கள் வாழ்க்கையில் இல்லாதது அவருடைய முடிவிலே அது காணப்படும். ஹல்லேலூயா. ஆனால் உங்களையும் என்னையும் நடத்துபவர் நமக்கு சிறந்ததை தருகிறவர். நமக்காக சிறந்த பாதைகளை அவர் வைத்திருக்கிற தகப்பன். எத்தனை பேர் இனிமேல் நான் மற்றவரை